கிறிஸ்தவ சமுதாயத்தில் சொல்றேன், அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அநேக விஷயங்களை ஜெபித்து மாற்றிவிடலாம் என்று. ஒரு நபர் வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் டெத் பெட்ல இருக்கிறார். அவருக்கு எப்போ உயிர் போகும்னு சொல்ல முடியாது. அவரை நம்பி ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கிறது. அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர். ரொம்ப இளமையான வயது. அப்ப என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து ஊக்கத்தோடு we pray. நம்ம ஜெபிச்சோம், ஆனால் அவர் மரித்து போனார். இப்ப இதுல என்ன முடிவுக்கு வருவோம்? ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படின்னு முடிவுக்கு வருவோமா, அல்லது தேவ சித்தம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருவோமா? நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்திலே எட்டி இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவருடைய சித்தம் நிறைவேறி இருக்கிறது. அதனால நாம் சில காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தலைகீழாக நின்று ஜெபித்தாலும் அங்க என்ன தெரியுமா நடக்கும்? தேவ சித்தம் தான் நடக்கும், தேவ நோக்கம் தான் நிறைவேறும். இப்ப தேவ நோக்கம் தான் நிறைவேற போதே, அதனால நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் ஜெபித்தாலும் சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தர விரும்புகிற காரியத்திற்காக நாம் நிச்சயமா ஜெபிக்க வேண்டும். என்ன வேதத்திலே சொல்லியிருக்கு, கேளுங்கள், தேடுங்க, அப்ப என்ன தெரியுமா செய்வீங்க? கண்டுபிடிப்பீங்க. தட்டுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? திறக்கப்படும். நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக என்ன தெரியுமா செய்யணும்? ஜெபிக்க வேண்டும்.